ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு. நாடளாவிய ரீதியில் ஆயுதப்படைக்கு அழைப்பு. மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. ஊழல் மோசடிகளில் கொடிகட்டி பறந்த கடந்த கால அரசாங்கங்கள். ஸ்ரீநேசன் பகிரங்கம். இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இனிமேல் பேச்சுவார்த்தை இல்லை. கடற்றொழில் அமைச்சர் தெரிவிப்பு. குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு நிவாரணத் தொகை. அரசின் மகிழ்ச்சி தகவல். பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை ஏமாற்றிய நபர் 17 புதிய கடவுச்சீட்டுகளுடன் தலைமறைவு. கெஹலியவின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து வெளியான தகவல். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது எக்ஸ் கணக்கில் 11 இட்டுள்ளார். அந்த இரங்கல் செய்தியில், நான் எனது சார்பிலும் இலங்கை மக்கள் சார்பிலும் இந்திய குடியரசுக்கும் கலாநிதி மன்மோகன் சிங்கின் குடும்பத்தாருக்கும் உலகெங்கிலும் அவர் மீதான பற்றை வெளிப்படுத்தும் எண்ணற்றவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கின்றேன். தொலைநோக்கு கொண்ட தலைவரான கலாநிதி மன்மோகன் சிங்கின் வழிகாட்டல் இந்தியாவிற்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை. 2004 முதல் 2014 வரை இந்தியாவின் பிரதமராக அவர் செயற்படுத்திய கல்வி உரிமைச் சட்டம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய கிராமிய வேலைவாய்ப்பு செயற்திட்டம் போன்ற மாற்றத்திற்கான திட்டங்கள் என்பன சமத்துவம், தலையீடு தொடர்பிலான அவரது உறுதியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றன. சர்வதேச ஒத்துழைப்புக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கலாநிதி மன்மோகன் சிங் நீண்டகால கூட்டுறவு கூட்டணிகளை ஆரம்பிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதுடன் BRICS போன்ற அமைப்புகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார். இந்தியா அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்கள் மூலம் அவரது சிறந்த ராஜதந்திரம் தெரிகின்றது. அவரது தன்னடக்கம், அறிவாற்றல் மற்றும் அரசு சேவைக்கான அர்ப்பணிப்பு ஆகியன நிச்சயமாக எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நிலையான முன்மாதிரியாகவும் ஊக்குவிப்பாகவும் அமையும். அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று பதிவிட்டுள்ளார். நேற்றிரவு உயிரிழந்த இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பூத உடலுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே இன்று புதுடெல்லியில் இறுதி அஞ்சலி செலுத்தினார். இதன்போது ரணில் விக்ரம்சிங்கே மன்மோகன் சிங்கின் மனைவி குருஷன் கபூர் ஹோக்லிக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். அதே நேரம் இறுதி அஞ்சலிக்காக புதுடெல்லியில் உள்ள இந்திய முன்னாள் பிரதமரின் இல்லத்திற்கு வருகை தந்திருந்த இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். ரணில் விக்ரம்சிங்கே தற்போது இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் இந்திய பிரதமருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுத படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம், இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம், இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் அது தொடர்பான உள்ளூர் நிலைகளிலும் பொது ஒழுங்கை பேணுவதற்கு ஆயுத படைகள் அழைக்கப்பட்டுள்ளன. இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையே இனிமேல் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறாது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்தியாவிற்கு விஜயத்தினை மேற்கொண்ட போது இலங்கை இந்திய மீனவர்களிடையே ஒரு மனிதாபிமான தீர்மானம் எட்டப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கான கலந்துரையாடல் எப்போது எங்கிருந்து ஆரம்பிக்கப்படும் என கேள்வி எழுப்பிய வேளை அதற்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்துவிட்டது, இனி பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். அதில் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் பேசப்படுகின்றது. மனிதாபிமான உதவிகளை வாங்குவதோ கொடுப்பதோ தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்ல போவதில்லை. இதுதான் எங்களது மனிதாபிமான நடவடிக்கை என நாங்கள் கூறுகின்றோம் என்றார். அதிக செலவில் கட்டப்பட்ட யாழ்ப்பாணம் தனியார் பேருந்து நிலையம் அனாதையாக காணப்படுகின்றது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.
இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் தனியார் போக்குவரத்து துறையினரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இன்றைய தினம் தனியார் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்தினர் பல்வேறு பிரச்சினைகளை எமக்கு எடுத்து கூறியிருந்தனர். அதில் முக்கியமானது யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலைய போக்குவரத்தாகும். அந்த போக்குவரத்து பிரச்சினை என்பது இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியார் போக்குவரத்து துறைக்கும் இடையே முரண்பாடாக மாறி வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் மிகவும் அதிக செலவில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அது இன்றைக்கு ஆள் இல்லாத அனாதியாக்கப்பட்ட இடமாக உள்ளது. ஆகையால் அதனை மாற்றியமைக்க வேண்டிய தேவை எல்லோருக்கும் உள்ளது. அந்த தேவையை முதன்மைப்படுத்தியதாகவே யாழ்ப்பாண மாவட்ட தனியார் போக்குவரத்து துறையினரின் கோரிக்கை அமைந்துள்ளது. அது அவர்களின் கோரிக்கை மாத்திரமல்ல, அதனை அனைவருடைய கோரிக்கையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் இதுகுறித்து இங்கிருக்கின்ற பிராந்திய போக்குவரத்து ஆணையாளர்களோடு பேச்சுவார்த்தை நடாத்தி அவர்கள் ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினார்கள் என்ற கேள்வி கேட்க வேண்டிய தேவை உள்ளது. அதுபோல எங்களது ஆளுநருக்கும் இதுகுறித்து தெரியப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. இந்த பிரச்சனையை கலந்துரையாடல் மூலம் சுமூகமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம். அதுவும் சாத்தியமாகாத பட்சத்தில் அது குறித்து நேரடியாக போக்குவரத்து அமைச்சரோடு கலந்துரையாடி இதற்கு நிரந்தரமான தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் என்றார். அஸ்எஸ்ம பயனாளர் குடும்பத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் அஸ்எஸ்ம கொடுப்பனவு பெறாது ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என நிதி பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். அத்துடன் கல்வி அமைச்சின் ஊடாக இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பிரதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதார தாக்கத்தினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பொருளாதார மீழ்ச்சிக்கான திட்டங்களுடன் அவதானத்திற்குரிய தரப்பினருக்கு நிவாரணம் வழங்கும் திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. பிள்ளைகளின் கல்வி மீதான சுமையை குறைப்பதற்கு அரசாங்கம் சிறந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதற்கமைய அஸ்எஸ்ம பயனாளர்களின் குடும்பங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் பாடசாலை தவணையை முன்னிட்டு பாடசாலை கற்றல் உபகரணங்கள் பெற்றுக் கொள்வதற்கு 6000 ரூபாய் வழங்கப்படும். அதேபோல் அஸ்எஸ்ம நலன்புரை திட்டத்திற்குள் உள்ளடங்காத ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். கடந்த காலங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு பாதனை வழங்குவதற்கு பின்பற்றப்பட்ட வழிமுறை இந்த திட்டத்திலும் செயற்படுத்தப்படும் என தெரிவித்தார். நபரொருவர் தன்னையும் தனது அமைச்சின் அதிகாரிகளையும் பணியாளர்களையும் ஏமாற்றிவிட்டு 17 புதிய கடவுச்சீட்டுகளுடன் தப்பியோடியுள்ளார் என பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார். தனது அலுவலகத்திற்கு முதல் தடவை விஜயம் மேற்கொண்ட வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றது என அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் அமைச்சின் அலுவலகத்திற்குள் முதல் தடவை நுழைந்ததும் நபரொருவர் என்னை அமைச்சின் பல பிரிவுகளுக்கு அழைத்துச் சென்று காண்பித்தார். நான் அவர் அமைச்சை சேர்ந்தவராக இருப்பார் என நினைத்தேன். நான் அவர் அமைச்சின் பணியாளர் என நினைத்தேன். ஆனால் அவர் தன்னை ஜனாதிபதி செயலகம் பிரதியமைச்சரின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுவதற்காக அனுப்பியதாக அமைச்சரவை பணியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் தேநீர் விருந்து விசார நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நபர் அதனை ஏற்பாடு செய்வதில் மும்முரமாக செயற்பட்டார். என்னை அவர் அமைச்சின் பல பகுதிகளிற்கும் அழைத்துச் சென்றார். கடவுச்சீட்டை தயாரிக்கும் பதவிக்கு என்னை அழைத்துச் சென்ற நபர் இதுவரை எந்த அமைச்சரும் அங்கு வரவில்லை என குறிப்பிட்டார். மறுநாள் எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. எனது அலுவலக பணியாளர்கள் என்னை பாராட்டி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டும் என இந்த நபர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் என்ற தகவல் எனக்கு கிடைத்தது. அவர் எனது அலுவலக பணியாளராக பணியாற்றுவதற்கு பொருத்தமற்றவர் என எனக்கு தெரிவித்திருந்தனர். விசாரணைகளின் போது அந்த நபர் எனது அமைச்சுடன் தொடர்பில்லாதவர் என்பது தெரிய வந்துள்ளது. இதேவேளை குறிப்பிட்ட நபர் 17 கடவுச்சீட்டுகளுடன் அமைச்சின் அலுவலகத்தில் இருந்து வெளியேறியதும் தெரிய வந்துள்ளது. அமைச்சர் கடவுச்சீட்டுகளை பெறச் சொன்னார் என தெரிவித்தே அவர் கடவுச்சீட்டுகளை பெற்றுள்ளார். அந்த நபர் நிசாந்த் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலவும் நிலையற்ற தன்மை மற்றும் அரசியல் தலையீடுகள் மருந்து கொள்வனவு நடவடிக்கையை நேரடியாக பாதித்துள்ளதாக அரசு மருந்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் மனோஜ் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டில் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு மற்றும் தரம் குறைந்த மருந்துகள் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவரது இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நாட்டில் மருந்து மாபியா ஒன்று இயங்கி வருவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் ஹன்ஷக விஜயமுனி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
குடிபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்படும் சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரத்தை ஓராண்டுக்கு இடைநிறுத்துமாறு அல்லது சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு நீதிமன்றில் கோருவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக உயர் போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்தார். மதுபோதையில் சாரதிகள் அடிக்கடி வாகனங்களை செலுத்துவதை காணக்கூடியதாக உள்ளதாகவும் இது தொடர்பாக அபராதம் அதிகரிக்கப்பட்டால் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் என நம்புவதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபடும் சாரதிகளை பிடிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அதிகாரி, நேற்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 395 சாரதிகளுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதே 24 மணி நேரத்தில் கவனக்குறைவாகவும் அபாயகரமாகவும் வாகனம் ஓட்டியதற்காக 50 சாரதிகள் மீதும், அதிவேகமாக வாகனம் ஓட்டியதற்காக 120 சாரதிகள் மீதும், போக்குவரத்து விதி மீறல்களுக்காக 1262 சாரதிகள் மீதும், 682 சாரதிகள் மீதும் உரிமம் மீறியதற்காகவும் 5441 சாரதிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 7950 பேருக்கு எதிரான சட்டம் அமுல்படுத்தப்பட்டதாகவும் அதிகாரி தெரிவித்தார். இம்மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை 75 ஆண்டுகளாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் ஊழல், மோசடி, லஞ்சம், வீண்விரயம், திருட்டு, கொள்ளி என பலவிதத்தில் கொடிகட்டி பறந்திருந்தார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் ஊடக பேச்சாளருமான ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் தற்போதைய அரசாங்கம் சில கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஏழை எளியவர்களுக்காக அல்லது வருமானம் குறைந்த மக்களுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி வழங்கப்பட வேண்டும். ஆனால் சுகாதார அமைச்சராக இருந்தவர்கள், அரசியலில் பிரமுகர்களாக இருந்தவர்கள், பிரதானிகளாக இருந்தவர்கள், செல்வந்தர்களாக இருந்தவர்கள் தமது சிகிச்சைகளுக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை பெற்றிருக்கின்றார்கள். இந்த ஊழல் மோசடிகள் தான் நாட்டில் வங்குறுத்து நிலை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றன. இவை பெரும் சான்றாக அமைந்துள்ளன. இந்த ஊழல் மோசடிகள் என்பதை ஒரே தடவையாக ஒழிப்பது என்பதும் முடிவுறுத்துவது என்பதும் கடினமான காரியம். அந்த காரியத்தை தர்க்க ரீதியாக செய்வது என்பது தற்போதைய தேசிய மக்கள் சக்தியினர் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது நடைபெற்றால் இந்த நாட்டில் நடைபெறுகின்ற கொள்ளைகள், திருட்டுக்கள், வீண் விரயங்கள், ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பனவுகள், மானியங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். காளி கோட்டைக்கான பழைய கோட்டை நுழைவாயில் நாளை முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படும் என தொல்பொருள் திணைக்களத்தின் தென்மாகாண பிராந்திய அலுவலகம் அறிவித்துள்ளது. உலக பாரம்பரிய காளி கோட்டையின் பழைய கோட்டை வாயில்களுக்கு அருகிலுள்ள தொல்பொருள் நினைவு சின்ன சுற்றுச்சுவரில் ஒரு பாதுகாப்பு பணி காரணமாக மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வாயில்களை சூழ உள்ள பகுதியில் ரசாயன பாதுகாப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தென்மாகாண தொல்பொருள் பணிப்பாளர் வசந்தி அழகுகோன் தெரிவித்துள்ளார். நாளை தொடக்க 31ஆம் தேதி வரை காலி கோட்டைக்குள் நுழைவதும் வெளியேறுவதும் புதிய கோட்டை வாயில்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் எனவும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. சந்தையில் முட்டை விலை குறைந்துள்ள போதும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்தார். முட்டை விலை குறைவு அடைந்துள்ள நிலையில் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு செய்யாமல் இருப்பது தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையில் முட்டை விலை காலநிலை போன்றது. இன்றுள்ள விலை நாளை இல்லை, நாளுக்கு நாள் மாற்றமடைகிறது. 15-20 ரூபாவுக்கு இருந்த முட்டை 60-70 ரூபா வரை அதிகரித்தது. தற்போது மீண்டும் 25-30 ரூபா வரை விலை குறைந்துள்ளது. இந்த விலை குறைப்பை அடிப்படையாக கொண்டு பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைக்க முடியாமல் இருக்கின்றது. பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு மேற்கொள்வதற்கு நிச்சயமாக கோதுமை மா மற்றும் மாஜரின் விலை குறைவடைய வேண்டும். கோதுமை மா விலை குறைப்பு தெரிந்தளவில் 2 வருடங்களுக்கும் அதிக காலமாக இடம்பெறவில்லை. டாலரின் பெறுமதி 300-400 ரூபாவுக்கு இருக்கும் போது இருந்த விலையே தற்போதும் கோதுமை மா விலை இருந்து வருகின்றது. அதனால் இந்த விடயத்தில் அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் கோதுமை மா மற்றும் மாஜரின் விலையை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் தற்போது கடைகளில் 1000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் 1 கிலோகிராம் கேக் 700 ரூபாய் வரை குறைத்து விற்பனை செய்ய முடியும். அவ்வாறு இல்லாமல் முட்டை விலை குறைவடைந்தவுடன் பேக்கரி பொருட்களின் விலையில் மாற்றம் செய்ய எந்த வகையிலும் முடியாது என்றார்.
கடந்த நவம்பர் மாதம் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த விளைநிலங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் நெச்சைகை பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சுமார் 8,000 ஏக்கர் விளைநிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 2024 மற்றும் 2025 பெரும்போக நடவடிக்கையில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்ச்செய்கை காரணமாக எதிர்வரும் சில மாதங்களில் உணவுப் பொருட்களுக்கான சிறு பற்றாக்குறை அல்லது தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்பக்வெலவினதும் அவரது குடும்பத்தவர்களினது முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. மேல் மாகாண மேல் நீதிமன்றம் பத்திரிகை விளம்பரம் மூலம் வங்கிக் கணக்குகள் ஏனைய சொத்துக்கள் உட்பட முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து அறிவித்துள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு 18 வங்கிக் கணக்குகள் 5 ஆயுள் காப்புறுதிகள் ஆகியவற்றை செயலிழக்கச் செய்துள்ளதுடன் கொழும்பு 5இல் தொடர்மாடி ஒன்றையும் மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனத்தையும் கைப்பற்றியுள்ளது என நீதிமன்ற விளம்பரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வங்கிக் கணக்குகளும் சொத்துகளும் முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தவர்களுக்கு சொந்தமானவை. மேலும் டிசம்பர் 23ஆம் தேதி முதல் 2025 ஜனவரி 3ஆம் தேதி வரை இந்த சொத்துக்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முடக்கி வைத்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானமே திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. விமான எதிர்ப்பு பயிற்சிகளுக்கு வழங்கப்படும் ஆளில்லா விமானமே மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் எரண்ட கீகனகே தெரிவித்துள்ளார். இந்த ஆளில்லா விமானம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது இல்லை என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆளில்லா விமானம் இலங்கையின் முப்படைகளிற்கு சொந்தமானது இல்லை என குறிப்பிட்டுள்ள அவர், இந்த ஆளில்லா விமானம் பயிற்சியின் போது தவறுதலாக இலங்கையின் கடற்பரப்பில் தரையிறங்கி இருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆளில்லா விமானத்தில் வெடிபொருட்கள் இருக்கவில்லை. இதனால் இலங்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். 2022இல் இவ்வாறான ஆளில்லா விமானம் ஒன்று ஒடிசாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் அரசாங்கத்துடன் போய் சண்டை பிடித்து அரசாங்கத்தை விமர்சனம் செய்து அரசாங்கத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்ற சிந்தனையில் நாங்கள் இல்லை. 3/2 பெரும்பான்மையுடன் இருக்கின்ற அரசாங்கத்தில் அரசியல் தீர்வு விடயத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் அதனை நாங்கள் சாதகமாகத்தான் பயன்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்தபோது அமைச்சர் தெரிவித்தார், சதச விற்பனை நிலையங்கள் ஊடாக 210 ரூபாவுக்கு அரிசியும் 130 ரூபாவுக்கு தேங்காயும் கொள்வனவு செய்யலாம் என தெரிவித்தார். மக்கள் அதனை கொள்வனவு செய்யலாம். ஆனால் எமது பிரதேசத்தில் ஒரு சதச விற்பனை நிலையம் கூட இல்லை. மட்டக்களப்பு நகரில் மாத்திரம் ஒரே ஒரு சதச விற்பனை நிலையம் அமைந்துள்ளது. அந்த விற்பனை நிலையத்தை கூட மூடுவதும் திறப்பதுமாக 3 தரம் மூடி திறந்திருக்கின்றார்கள். இருந்தும் அங்கும் பொருட்கள் இல்லை. களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் இருந்து மட்டக்களப்பு நகரில் இருக்கின்ற சதச விற்பனை நிலையத்திற்கு சென்று பொருட்களை மக்கள் வாங்க முடியாது. ஆனால் கூட்டுறவு சங்கங்களை வைத்து தெற்கிலே பல பிரதேசங்களிலே கோப் சிட்டி எனும் வர்த்தக நிலையங்களை அரசாங்கம் திறந்துள்ளது. குருமன்வெளியில் அமைந்திருக்கின்ற கூட்டுறவு சங்கத்தை போன்ற சங்கங்கள் கோப் சிட்டிகளை உருவாக்க வேண்டும். அதனூடாக அரசாங்கம் குறைந்த விலையில் வழங்குகின்ற பொருட்களை மக்களுக்கு விநியோகிக்க முடியும். நாங்கள் அரசாங்கத்துடன் போய் சண்டை பிடித்து அரசாங்கத்தை விமர்சனம் செய்து அரசாங்கத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்ற சிந்தனையில் நாங்கள் இல்லை. 3/2 பெரும்பான்மையுடன் இருக்கின்ற அரசாங்கத்தில் அரசியல் தீர்வு விடயத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் அதனை நாங்கள் சாதகமாகத்தான் பயன்படுத்த வேண்டும். ஆனாலும் எமது மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை பற்றியும் நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது. தற்போது அரிசி தொடர்பில் பாரிய பிரச்சனைகள் எழுந்துள்ளது. அது விவசாயிகள் மத்தியில் பெரிய பிரச்சனையாக வந்துள்ளது. அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்கின்றது. எமது பிரதேசத்தில் பல விவசாயிகள் இருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹெக்டேர்களில் வேளாண்மை செய்திருக்கின்றார்கள். தற்போது அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்வதன் ஊடாக 1 மாதத்திற்கு முன்னர் வழங்குவதற்கான கோரிக்கை செய்யப்பட்ட அரிசி இலங்கைக்கு நேற்றைய தினம் வந்து இறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் எமது பகுதி ஜனவரி பிப்ரவரி மாதத்தில்தான் நெல் அறுவடை செய்கின்ற காலம். இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசி தற்போது சந்தைக்கு வருமாக இருந்தால் ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் அனைத்து விற்பனை நிலையங்களுக்கும் அந்த அரிசி போய் சேரும். அந்த வேளையில் அரிசியின் விலையும் குறையும். அந்த சந்தர்ப்பத்தில் எமது விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல்லின் விலை குறைவடையும். நெல்லின் விலை குறைவடையும் பட்சத்தில் எமது பகுதி விவசாயிகள் பாரிய நஷ்டத்தினை எதிர்கொள்வார்கள். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்குவோம் என சொன்னார்கள். ஒரு ஹெக்டேருக்கு 1
லட்சம் என்றார்கள். அந்த இழப்பீட்டுத் தொகையும் விவசாயிகள் மீண்டும் பயிர் செய்து 3வது உரமிடும் காலப்பகுதியில்தான் அந்த தொகை வழங்கப்படும். இச்சூழ்நிலையில்தான் தற்போது அரசாங்கத்தின் நிலைமை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த கூட்டுறவு சங்கங்களை இன்னும் மென்மேலும் பலப்படுத்தினால் அரிசி பிரச்சினைகள் போன்ற விடயங்கள் எழும்போது எதிர்காலத்தில் மக்களுக்கு சிறந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என அவர் தெரிவித்தார்.